உத்திராடம் 2, 3 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்களை கொண்டது மகர ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு தற்பொழுதோ 9இல் உள்ள குருநாள் ஒளிமயமான வாழ்க்கை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த ராசிக்கு அதிபதி சனி கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராசியை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கப்படுகிறார். அதே போல் இந்த ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தினை குருவால் பார்க்கப்படுகிறது. அதே போல் 5ஆம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் புத்திஸ்தானத்தையும் இந்த குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா குருவினால் எல்லாவித சௌகரியங்களையும் அடைய வாய்ப்பு பூர்ணமாக உள்ளது. உலகில் உள்ள எல்லா சுகத்தையும் அனுபவிக்கும் திறனும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்றது. பூரண திருப்தியும் அதில் செய்யக்கூடிய செயல்களில் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமும் இந்த குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்றார். அதே போல் 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்வைப்படுவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லவித புத்திர சந்தானமும் நல்ல இதுவரை குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பும், முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தை பெறுவதற்குரிய வாய்ப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட பூர்ண வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உன்னதமான காலம் என்றும் சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை 8இல் இருந்த குரு பகவான் 9இல் வருவது மிகவும் சிறப்பான அந்தஸ்தை கொடுப்பதாகும். மேலும் இந்த ராசிக்கு 3க்கும் 12க்கும் உடையவர் குரு பகவான். இவர் இப்பொழுது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் வருவது மிக உன்னதமான நேரமாகும். இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய வெற்றியையும் தங்களுடைய செயலையும் தங்களுடைய வீட்டிற்கு செய்ய வேண்டிய விவாகம் மற்றும் எந்த விதமான ஒரு கல்யாண வாய்ப்பு, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் குரு பகவான் வெற்றியை தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் சொல்ல வந்தால் நீலம், வெள்ளை, பச்சை என்று சொல்லலாம். அதிர்ஷ்ட எண்கள் என்று சொன்னால் 3, 9, 1, 5 என்று சொல்லலாம். அதிர்ஷ்ட திசை என்று சொன்னால் தெற்கு, வடக்கு, வடகிழக்கு என்றும் சொல்லலாம். அதிர்ஷ்ட கற்கள் என்று சொன்னால் புஷ்பராகம், பவளம், முத்து என்றும் சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் காலபைரவரை வழிபட வேண்டிய அவசியம் உள்ளது. தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய அவசியமும் உள்ளது. குரு கிரகம் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கிடையாது. நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதை செய்யும், கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் கெட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும். குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது. இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம் அவர்களுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த ஆண்டு 2/8/2016 காலை 8:30 மணிக்கு இந்த குரு பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது இந்த கன்னியா ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும் அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்.